பாண்டிச்சேரி, புதுவை அப்படின்னு சொன்னாலே அங்க ஒரு முருகன் இருக்காரு. அந்த முருகன் கோயிலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முருகன் கோயில் வந்துட்டு ஒரு இஸ்லாமியர் கட்டின கோயில். அந்த இஸ்லாமியர் தான் இன்ன வரைக்குமே அந்த கோயிலுக்கு எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் சொல்றதோட எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. முருகருக்கு சிக்கல்ல வந்து முருகருக்கு வந்து வேர்க்கும். அதுக்கு அடுத்து இங்க எங்க பாண்டிச்சேரியில கௌசிக முருகர் கோயில்ல முருகருக்கு மட்டும் இல்ல, இருக்கிற அந்த செவரு தூண் எல்லா சாமிக்குமே வந்து வேர்க்கும். மிளகு விரதம் இருப்பாங்க. ஆமா, மிளகு விரதம் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம். அதெல்லாமும் இருப்பாங்க. எல்லாருமே எங்களை கேட்பாங்க, நீங்க வந்து காலேஜ் நாங்க ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே இந்த விரதம் வந்து இருக்கும். நார்மலா நான் வந்து பசி தாங்க மாட்டேன். பட் ஆனா அந்த டைம்ல நிஜமாவே ஒரு நமக்கு சாப்பாடு கிட்ட வச்சா கூட நம்ம அதை எடுத்து சாப்பிடணும்னே தோணாது. பச்சை மயில் வாகனனே கௌஷிக பால சுப்பிரமணியனே வா, நிச்சயெல்லாம் உன்மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. கௌசிகா அப்படிதான் நாங்க எல்லாருமே வந்து முருகரை வந்து அழைப்போம். அங்க இருக்க எல்லாருமே கௌஷிகா அப்படிதான் சொல்லுவாங்க. சாமி தூக்கிட்டு ஊர்வலமோ இல்ல அந்த உற்சவ மூர்த்தி வெளியே போகும்போது ஆடும்போது கௌசிகா கௌசிகா அந்த மாதிரி எல்லாரும் வந்து இத வந்து நீங்க கௌசிக முருகர்னு போட்டு வந்து பாடணும், நீங்க முருகருக்காக இத வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனா அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா. ஒரு மாதிரி ரொம்ப உருக்கமான பாடல். நீதான் சரணாகதி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்ச குத்துற மாதிரி. சீரியஸா என்னால பேசவே முடியல.